சமாதானம் எதுதான் வருவான் நம்பி எதிர்பார்க்கிறேன். சமாதானத்திற்காக என்னை அழைத்து வைத்தால் சமாதானம் கோவில் தயாரித்தான் என்று. ஆமாம், எவன் ஒருவன் பெற்ற வரத்தை நினைத்து மம்மதியோடு இருக்கின்றானோ அப்பொழுதே அவனுக்கு அழிவு காலம் பிறந்து வரும் என்பது மறந்து விடுகிறான். மரம் பெற்ற அகழ்ந்தால் தர்மத்தை மறந்து அதர்மத்தை கைகொண்டு பாவத்தை செய்து அவன் செய்த புண்ணியமெல்லாம் வீணாக்கி கர்மத்தை ஏற்கிறான். ஓர் மனிதன் பிறந்தாலும் போதாது, இறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. இறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் சாதித்தோம் என்று இருக்க வேண்டும். இந்த சரீரமானது சில காலம் முடிந்தது அழிந்து போய்விடும். அவர் பெற்ற வேறும் புகழும் காலம் உள்ளவரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகையால்தான் அவருடைய காலம் போகிறானே வருவார் அவன் சாழலாக சொல்வான். இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்க கூடாதா, பல நன்மைகள் செய்திருப்பானே என்று மனப்படுவான். இதுதான் அவன் திரண்ட பலனே. சரீரமானது எத்தனையோ பொருட்கள் சம்பாதித்து கடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. தன் உயிர் இழுத்து போகின்ற நேரத்தில் பிணமாக போகின்ற நேரத்தில் என்ன பேர் வச்சிருந்தாலும் அதற்கு பேர் தினம் அவர் பேர் மறைந்து போய்விடும். இல்லம் ஒன்று கட்டி பல ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்ந்திருப்பார். அந்த இல்லத்திலே அவன் இருந்து விட்டான். ஒரு நாள் மட்டுமே அவனுக்கு தகுதி உண்டு. அதுவும் இல்லத்திற்கு உள் கிடையாது. வாய்ப்படித்து வெளியில் இந்த அற்ப தைரியத்தை வைத்துக் கொண்டு ஆட்சி ஓதையில் வரவள் பெற்ற அகழ்ந்தியால் பல பாவத்தை செய்திருக்கின்றான் என்று சூரவன் வீர மகேந்திராபுரி என்ற சொல்லியே பெயர் வைத்து விட்டான். அவன் செய்த அக்கிரமங்கள் எத்தனை, அவன் சரீரமானது அழிந்து வாழாது. இப்படிதான் வாழ்வது என்று ஒரு முறையும் இருக்கிறது. எப்படி வேண்டும் என்று வாழலாம் என்று மற்றொரு இலக்கு இருக்கிறது. அவன் அதர்மவாதி. இப்படிதான் வாழ்வது என்ற தத்துவத்தை அதர்மம் பாடு செல்கின்றான். சரி, போனால் போகட்டும், நல்லதோர் போதி சொல்லிவா. ஏனென்றால் தண்ணீர் வர பொய்யாக கூடாது. அவன் அழியாது வரமதி பெற்றுவிட்டான். சாகா வரமதியை தந்தையிடம் யாசித்து விட்டான். அந்த முக்கண்டார் அழிப்பு கடவுளை அவன் தந்தை கொடுத்த வரமானது பொய்யாக கூடாது என்ற எண்ணத்தோடு அவனுக்கு உடைய தூதுவாக அளித்து வைத்தேன். நல்லதோர் புத்திமதி சொல்லியும் கேட்டு மறுத்துவிட்டான். அந்த அரக்கன் அவன் அழியும் காலம் பிறந்து வருகிறது. தான் கொடுத்த இந்த ஆதிசக்தியின் வேளாள் அவன் உயிர் முடிப்பேனா புறப்படு புறப்படு போகலாம். நமக்கு எதிரியாக இருக்க முடியாது. ஆனாலும் பெற்றாலும் விழிப்புணர்ச்சி பிறந்தவனாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்க வருகின்றவன் சரி அந்த அரக்கினிடத்தில் எவ்வளவு கேட்டேன். சமாதானத்துக்கு வாழா என்று உரைத்தேன். ஆனால் சமாதானத்துக்கு பேச்சு அல்ல. அப்படி இருக்கும்போது என் ஐயன் வைத்த வண்ணம் இப்போது ஐயனும் இருவரும் இப்போது சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஆமா, இதுவே உனக்கு உச்சமத்திகளை சொல்லி உயிர் தப்பி போய் என்று வைத்தான். என்று மன்னித்து மீண்டும் வந்திருக்கிறாயே. உன்னுடைய அந்நியத்துக்கு எவ்வளோ புத்திமதியை சொன்னேன். சமாதானத்திற்கு வாடா வாடா என்று உரைத்தேன். ஆனால் அண்ணனோ சமாதானத்திற்கு மறுத்து விட்டார். அப்படி இருக்கும்போது என் அந்நியன் விடுத்தவன் இப்போது போர் செய்திருக்கிறோம். போருக்கு தயாராகிட்டால் அந்த இடத்திலே விடைபெற்று வந்திருக்கிறேன். சின்ன சின்ன குழந்தை ஐயோ வேணவா வேண்டாம் சண்டைக்கு அப்படியே சென்று இல்லையா கரத்தில் இருக்கும்
ஒரு என்னுடைய ஐயன் சின்ன சிறியவனா பார்ப்பதற்கு சின்ன சிறியவனை நீ ஒழிக்கின்றாய். என்னுடைய ஐயனுடைய நேரை தெரியாமல் பேசுகின்றாய் நீ. நேரில் வர வேண்டும் அல்லவா? இதோ வந்து விட்டான். ராமதேவியான் தாரகாசுரன் இவன் தான். என் தந்தையிடம் இவனும் வர பெற்றிருக்கிறான். இந்த தேகத்தை மலை போட்டு குவித்து யுத்தம் செய்து அவர் வெல்ல முடியவில்லை என்றால் தந்திரமாக மலையாக மாற்றிக் கொள்வார்கள். அந்த தேகத்தை பார்த்தால் தேவன் மூவர் யாரும் பயந்து என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் தான் அவன். இல்லாட்டா இருக்கிறது. வல்லமை வெற்றி விட்டோம், வரமது கிடைத்து விட்டது என்ற அகந்தையா உன் முகத்தை மலை போன்று மாற்றி நான் பிறகு என்ன செய்கிறேன் பார். ஏதோ சின்ன சின்ன குழந்தையாக இருக்கிறாயே, உன்னும் பால் உதட்டிலே இருக்கிறது. சண்டைக்கு வாழ்ந்தாய், வளத்தை மறந்து விட்டாய். கொடுத்தது யார்? அப்படி இருக்க வந்தவழியை இருவரும் இதையே அடவாடா சமச்சி தவறுக்கு அப்படியானால் இதோ பார்த்தாயோ, என் அண்ணனுடைய ஆடு அந்த உலகத்தில் இருக்கிறது. என் உருவத்தை நான் மலையோடு வேண்டுமானால் மலையை பாட்டி அவன் என் தாய் கொடுத்த வேளால் அந்த மலையை அதுதான் வீர மகேந்திராவை போற்றியான். அதான் வீர மகன். உண்மையில் அரக்கனாயினும் அவன் நல்லவனாத்தான் இருக்கிறான். வீர மகேந்திராவை போற்றி என்ன செழிப்பா இருக்கிறது, என்ன செல்வ செழிப்போடு மகந்திருக்கிறார். அவன் நகரத்தை வாழ்த்துகிறான், தங்க நகரமாக ஜொலிக்கின்றது. உண்மைதான், அவன் பகை கொண்டிருக்கின்றான். அந்த அரக்க இனத்தின் அரக்க சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டு வீர மகேந்திராவின் கோட்டை சிறப்பாக ஆட்சித்து வருகிறானே, என்ன சிறப்பான கோட்டை. இருப்பினும் அந்த போர் கிடையாது, ஆண்டு விட்டான். யார் சிங்க முகனையும் கொன்றாகிவிட்டது. மீண்டும் யார் எதிர்பார்க்கலாம்.